ராசி சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து வருகின்ற 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க, எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய பொதுவான இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 வரிகளில் பார்த்துட்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசி சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இவங்களுடைய அதிபதி குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு பெரும்பாலும் குருவை ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய ஆசிரியர்கள், தன்னுடைய முன்னோர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம், இந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்ததுனால கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பணத்தை விட ஒவ்வொருவருடைய மனம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்போடு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரிய செல்வந்தராகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று, எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது தங்காது, வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தோட அதிபதி சுக்கிரன் வருவதனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். அதோடு கூட காரு வாங்கி விற்கிறது, இரும்பு சம்பந்தமான தொழில் அமைக்கிறதுல இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சைன மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வருவதனால பெரிய மகான்களுடைய ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதிக்கெல்லாம் போய் வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. அது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் எடுக்கிற முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம், கனவு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா ராசியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான் பார்க்க இருக்கிறார். உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம், நீண்ட நாள் கனவு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இந்த மந்த நிலை தொழிலில் இருந்தது இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்களும் கூட நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நபராக, பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் எல்லா விதத்திலையும் நல்ல பாக்கியங்கள் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாறுதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பதவி உயர்வாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவசரம் காட்டக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாகவும் உதவிகரமாகவும்
இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதோடு கூட இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பாலினத்தவரிடம் பேசும்போது கவனமாக பேசணும். ஆணாக இருந்தால் பெண்கிட்ட பேசும்போதும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசுங்க. உறவுகளிடம் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் விளையாட்டு போக்கா சிரித்த முகத்தோடு ஏதாவது பேசினீங்கன்னா கூட அது ஒரு சில இடத்துல மற்றவங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு பேசும் வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெளியில் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வாங்க. மனதில் இருக்கிற குழப்பங்கள், மன அமைதி, மன கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏதாவது மலை மேலே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் சென்று வழிபட்டுடுவாங்க. அது பெருமாள் ஆலயமாக இருக்கட்டும், சிவன் ஆலயமாக இருக்கட்டும், மலை மேலே இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு, முருகன் ஆலயமாக இருக்கட்டும், போய் வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் வியாழக்கிழமை தவறாமல் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கேது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆதரவு, தெய்வ அருள் இதெல்லாம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிலர்லாம் கோயிலுக்கு சென்று வருவீங்க. ரொம்ப நாளாக வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்களே, அந்த வேண்டுதல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபட்டு இருப்பீங்க. இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கூடி வரும். யோக போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அத்தியாவசிய தேவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வர முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவீங்க. அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினீங்கன்னா அது சரியாகும். முடிந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுங்க. மறைமுகமாக எதையும் பேச வேண்டாம். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருடைய பார்வை 12, 2, 4 ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாங்கலாம் காப்பாற்றுவீங்க. விரைய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும். தாய் வழி உறவுகளாலையும் தாய்மாமன் வகை உறவுகளாலையும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பண வரவை அதிகப்படுத்துவார். இதுவரை எந்த வேலையெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். பணியாளர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணி நிரந்தரம் போன்றவைகளுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். புதன் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னோர்களை வழிபடுங்க. அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ
தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்யுங்க. அதோட கூட சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்யுங்க. வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் போய் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கால நேரங்களில் போய் வழிபட்டுட்டு வாங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய